எது நிம்மதியான வாழ்வு? அரண்மனையில் பணிபுரியும் ஒரு சேவகன் எப்போதும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருப்பதைப் பார்த்து அரசர் பொறாமைப்பட்டார். ஒருநாள் பொறாமை தாங்க முடியாமல் அந்த சேவகனை அழைத்து, பிரம்மாண்டமான அரண்மனை, ஏகப்பட்ட சேவகர்கள், மிக அதிக வருமானம், இத்தனையும் இருந்தும் எனக்கு இல்லாத நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு இருப்பது எப்படி? என்று விசாரித்தார். அதற்கு அந்த சேவகன், அரசே, என் குடும்பத்தின் தேவைகள் மிகக் குறைவு. மழை வெயிலிலிருந்து காக்க ஒரு கூரை, வயிறு நிரம்ப ஏதாவதொரு உணவு, மானம் காக்க உடை, இதற்கு என் வருமானமே போதுமானதாக உள்ளது. வேறு எந்த ஆசைகளுக்கும் என் மனதில் நான் இடம் தருவதில்லை. அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னான். அந்த சேவகன் சொன்னதை அரசர் தன் அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அந்த அமைச்சர், வேண்டுமானால் அவனை நம் வருத்தப்படும் ஆண்கள் சங்கத்தில் சேர்த்து விடலாம் அரசே என்றார். அது என்ன வருத்தப்படும் ஆண்கள் சங்கம்? என்று அரசர் வியப்புடன் கேட்க, அதற்கு அந்த அமைச்சர், 99 பொற்காசுகள் கொண்ட ஒரு பையை அவன் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றார். அரசரும் அப்படியே ஆகட்டும் என்று உத்தரவிட்டார். தன் வீட்டின் வாசலில் கிடந்த அந்த 99 பொற்காசுகளை அந்தச் சேவகன் ஒரு முறைக்கு பல முறை எண்ணி சோர்ந்து விட்டான். ஏனென்றால் அதில் 99 பொற்காசுகள்தான் இருந்தன. இன்னும் ஒன்று குறைகிறதே, அது எங்கே போயிருக்கும் என்று புலம்பினான். அவனது கலகலப்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு பொற்காசு பற்றிய கவலைக்குள் கரைந்துவிட்டன. இதை அறிந்த அமைச்சர் அரசரிடம், அவன் நம் வருத்தப்படும் ஆண்கள் சங்கத்தில் சேர்ந்து விட்டான் என்றார். நியதி. வாழ்வில் அனுபவிக்க அநேக விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்கத் தவறிய ஒன்றிற்காகவே நாமும் ஏங்குகிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.